அதனாலதான் அமெரிக்காவில் சில ஸ்விம்மிங் பூல்ஸ் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்னும் நிலைத்திருக்கின்றன. எந்த கான்கிரீட் வேலைக்கும் முன்பாக முதலில் முழுக்க ஸ்டீல் வேலைதான் செய்யப்படுகிறது. தரையும் 4 சுவர்களும் அல்ட்ராடென்ஸ் ஸ்டீல் ரீபார்கேஜ் ஆக சுற்றி கட்டப்படுகின்றன. இது ஒரே தொடர்ச்சியான அமைப்பாக உருவாக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான லிட்டர் தண்ணீரின் அழுத்தத்தையும் தாங்கி வளைந்து விடாமல் இருக்க அதற்கு பிறகு கான்கிரீட் வரும். ஆனா அதை சாதாரணமாக ஊற்ற மாட்டாங்க. மிக உயர்ந்த அழுத்தத்தில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இந்த முறையையே ஷாட்கிரீட் என்று சொல்லுவாங்க. இந்த கான்கிரீட் எல்லா மூலைகளிலும் வளைவுகளிலும் இணைப்புகளிலும் ஊடுருவி ஸ்டீலோடு சேர்ந்து ஒரு உறுதியான ஒரே மாஸாக மாறும். இடைவெளி இல்லை, பலவீனமான பகுதி இல்லை. அது இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே வேலைக்காரர்கள் கையால் ஷேப் பண்ணுவாங்க. சுவர்களை ஸ்மூத் ஆக்கி வளைவுகளை சரியாக அமைத்து ஸ்ட்ரெஸ் சமமாக பகிர்ந்து கிராக்ஸ் வராமல் பார்த்துக் கொள்வார்கள். இறுதியாக வாட்டர் ப்ரூஃபிங். ஒரு முறை மட்டுமல்ல, பல தடவைகள் தடிமனான லேயர்ஸாக பூசப்படுகிறது. இதனால் பூல் முழுவதும் சீல்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சராக மாறுகிறது. ஏன்னா இது ஒரு சாதாரண பூல் இல்ல, பல தலைமுறைகளுக்கு நீடிக்கும் அண்டர் கிரவுண்ட் ரீன்ஃபோர்ஸ்ட் கான்கிரீட் பில்டிங் மாதிரி கட்டப்படுகிறது. அதனால்தான் சில அமெரிக்கன் ஸ்விம்மிங் பூல்கள் ஒருபோதும் சுலபமாக சேதமடையாது.